வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. அனைத்து நாட்களுமே சிறப்பானவைதான். அதில் பங்குனி உத்திரம் என்பது கூடுதல் சிறப்புடையது. நம் மதுரை மண்ணை கட்டி காக்கக்கூடிய அன்னை மீனாட்சியை தன்னவளாக சொக்கநாதர் ஆக்கிக் கொண்ட நாள் இது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் சீதா பிராட்டி, லக்ஷ்மணன் ஊர்மிளா, பரதன் மாண்டவி, சத்ருகனன் ஸ்ருதகீர்த்தி ஆகியோரின் திருமணம் நடைபெற்றதும் பங்குனி உத்திரம்தான். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தெய்வானையின் திருக்கரம் பற்றியதும் இதே நன்னாளில்தான். பங்குனி உத்திர விரதம் மேற்கொண்டதன் பயனாகத்தான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் திருமார்பில் குடிகொள்ளும் பாக்கியத்தை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்படியானால் இந்த தினம் திருமணத்தை எதிர்கொள்ள காத்திருப்போருக்கும், தம்பதிகளின் பிணைப்பு மேலோங்க எதிர்பார்த்து கொண்டிருப்போருக்கும் ஏற்ற ஒரு தினம். இந்த நன்னாளை முன்னிட்டு கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வெஞ்சமாங்கூடலூர் என்ற அழகிய ஊரில் இருக்கும் கல்யாண விகிர்தீஸ்வரர் ஆலயத்திற்கு வாங்க பயணிக்கலாம். நாகாபரணத்தின் கீழ் சுயம்பு மூர்த்தியாக இங்கு இறைவன் நமக்கு காட்சி தருகிறார். விகிர்தீஸ்வரர் என்றால் நன்மை தரக்கூடியவர் என்று பொருள். இங்கு இருக்கும் கல்யாண விகிர்தீஸ்வரரோ பாவங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மைகள் தரக்கூடியவராக நமக்கு அருள்கிறார். தவறுகள் செய்வது இயல்பு. ஆனால் செய்த தவறை நினைத்து வருந்தி இறைவனை வேண்டினால் அதில் இருந்து விடுபட அவர் வழிவகுப்பார். தேவேந்திரன் கௌதம மகரிஷியின் பத்தினி அகலிகை மீது மோகம் கொண்டு தவறு செய்ய முற்பட்டதன் விளைவாக சாபத்தை பெற்றார். அந்த சாபத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள பூலோகத்தில் பல ஆலயங்களுக்கு சென்று மனமுருகி வேண்டினார். அப்படி அவர் வெஞ்சமாங்கூடலூர் வந்து வேண்டிய சமயம்தான் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து தக்க தருணத்தில் சாப விமோச்சனம் தருவதாக கூறினாராம். தேவேந்திரன் கௌதமரிடம் இருந்து தப்பிக்க முற்பட்ட போது பூனை வடிவம் எடுத்ததாகத்தான் புராணங்கள் கூறுகின்றன. நான் ஆலயத்திற்கு சென்ற போதும் ஒரு பூனையை பார்த்தேன். பாவத்தில் இருந்து விடுபட யார் பூனையாக திரிகிறார் என்றுதான் தெரியவில்லை. தெய்வம் நின்று கொள்ளும். அதே போல் தவறுக்கு பிராயச்சித்தத்தையும் தெய்வம் நின்றுதான் தரும். நேர்வழியில் நடப்பவருக்கோ கல்யாண விகிர்தீஸ்வரர் அருளை அள்ளித் தருவார். அருளை மட்டுமல்ல, பொருளையும் அள்ளித் தருவார் இத்தல இறைவன். ஒருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் தல யாத்திரையின் போது வெஞ்சமாங்கூடலூர் வந்திருக்கிறார். வந்த இடத்தில் வைத்திருந்த பொன் பொருள் எல்லாம் தீர்ந்து போகவே தன் தோழனான ஈசனிடமே பொருள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். தவறு செய்த இந்திரனுக்கே பாவம் பார்த்த கல்யாண விகிர்தீஸ்வரர் தோழன் கேட்டால் செய்யாமலாயிருப்பார். ஆனால் ஈசனோ வெறும் சாம்பலை பூசிக்கொண்டு சாதாரணமாக இருப்பவர். அவரிடம் ஏது பொன்னும் பொருளும்? என்ன செய்வதென்று யோசித்தவர் தன் பிள்ளைகளான விநாயகரையும் முருகப்பெருமானையும் அடகு வைத்து அதில் வந்த பணத்தை சுந்தரரிடம் தந்தாராம். உண்மையான பக்திக்கு எதையும் செய்யக்கூடியவர்தான் இத்தல இறைவன். இசையின் அடிப்படை வடிவங்களில் ஒன்றானது பண். அந்த பண் போன்ற மொழியினை உடைய உமாதேவியே இங்கு பன்னேறு மொழியம்மை என்ற திருநாமத்தில் காட்சி தருகிறார். நந்திதேவரே இங்கு அவருக்கு முன் வாகனமாக இருக்கிறார். அதாவது அம்மையாகவும் அப்பன் ஸ்தானத்திலும் இவர் நமக்கு துணையாக இருப்பார் என்பதையே இது குறிக்கிறது. மதுர பாஷினி, விகிர்த நாயகி என்றும் இந்த அம்மை அழைக்கப்படுகிறார். ஆலய பிரகாரத்தில் 6 முகங்களுடன் தனி சந்நிதியில் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் மயில் மீது விற்றிருக்கிறார். இத்தல முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். இல்லறம் சிறக்க இந்த முருகப்பெருமான் துணை புரிவார் என்பது நம்பிக்கை. இவனுக்கு இங்கு திருக்கல்யாணம் செய்து வழிபட்டால் வேண்டுவது கிடைப்பதாக பரவலாக கூறுகிறார்கள். அமராவதியின் கிளை நதியான குடகனாறு மற்றும் சிற்றாறு இரண்டும் கூடும் இடம் என்பதால் இப்பகுதி கூடல் ஊர் என்று அறியப்பட்டது. வெஞ்சமன் என்ற வேட்டுவ மன்னன் ஆண்டதால் இது வெஞ்சமாங்கூடலூர் என்று ஆனது. இங்கு அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் தோற்றம் அழகாக இருக்கிறது. அமைதியான சூழல். இறைவனை வணங்கிய பின் மனதிற்கு ஒரு புது புத்துணர்ச்சி தரக்கூடிய தெய்வீக ஸ்தலம். விகிர்தன் என்பதற்கு முறை, நெறி, விதி என்று பொருள் உண்டு. முறையான வாழ்க்கையை, ஒரு நெறிமுறையோடு வாழக்கூடியவனை விதியில் இருந்து விடுவித்து நன்மைகளை அள்ளித்தரக்கூடியவர்தான் வெஞ்சமாங்கூடலூர் கல்யாண விகிர்தீஸ்வரர். அவரை வணங்குவோம், மேன்மைகள் பெறுவோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. திருச்சிற்றம்பலம்.